would have found it very difficult. How could you fly at 50 feet? My God. Many happy returns of the day, sir. Happy birthday to you, sir. Thank you. இது மிஸ் சிவகாமி, என்னுடைய கெஸ்ட். இவங்க Air Commodore Chakravarti. How do you do? Fine, thank you. Very beautiful guest indeed. ரொம்ப அழகான விருந்தாளி. சீனியர் ஆபீசர் கிட்ட எந்த விஷயத்தையும் அறக்குறையா சொல்லக்கூடாது. சின்சியரா, ஓபனா விஷயத்தை சொல்லிடு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நோ 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 நோ. Don't bluff. உனக்கு எல்லாம் புரியும். ஆனா சொல்லதான் தயங்குறேன். இவங்க விருந்தாளி மட்டுமா இல்ல வந்து நாங்க come on out with it. Sir, we love each other. That's better. அப்போ நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? அசோக், நோ சார், நாங்க எங்களுக்குள்ளே நிச்சயம் பண்ணிக்கிட்டோம். ஓ, தென் ரன்வே கிளியர்னா டேக் ஆஃப் பண்ண வேண்டியதானே? கல்யாணத்தை முடிக்க வை டிலே. ஏர் ஃபோர்ஸ் ஆபீசர்னா எந்த விஷயத்திலும் ஜெட் ஸ்பீட்ல இருக்கணும். குழந்தை பெத்துக்கிறத தவிர every second is pressure. My God. ஓ, 7 அடிக்க ஒரு நிமிஷம் தான் இருக்கு. உள்ள போலாமா? Allow me please. Allow me please. சிவகாமி, எங்கம்மா போயிட்ட? உன்னை எங்கெல்லாம் தேடுறேன். நான் இங்கதான் இருக்கேன். பை தி பை, சார், இவர் எங்க அப்பா, டாக்டர் ராமநாதன். அப்பா, இவர் ஏர் கமோடர் சக்கரவர்த்தி. Glad to meet you. டாக், நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். ஒரு புத்திசாலி பொண்ணுக்கு தகப்பனா இருக்கிறதுக்கா. You see, எங்க ஏர் ஃபோர்ஸ் ஆபீசர்கள்லயே ஒரு திறமையான ஆபீசரை உங்க மக தேர்ந்தெடுத்திருக்க. I mean Ashok. You see, கொஞ்ச நாள் சந்திப்பிலேயே அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் லவர்ஸ் ஆயிட்டாங்க. I mean class lovers. Excuse me, sir. Yes. The time is 7 o'clock. Oh, thank you. Mr. Ashok, விருந்தாளிகள் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோ. I mean all the guests. சிவகாமியை மட்டும் இல்ல. Ladies and gentlemen, and the officers of the Indian Air Force, happy birthday to Air Commodore Chakravarti. Well, that's myself. எனக்கு நீங்க வாழ்த்தோ ஆசையோ சொல்றது அவ்வளவு முக்கியம் இல்ல. ஐ மீன், எத்தனையோ இன்னல்களை தாண்டி நான் இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டேன். ஆனா உங்க ஆசையை பெற வேண்டியவங்க உயிரே மதிக்காம நாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்களே, இந்த இளம் அதிகாரிகள் தான். இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய இளம் வயசுல தாய் நாட்டை காக்கும் பணியில இவங்க வீர மரணம் அடையலாம், இல்ல வெற்றியோட திரும்பி வரலாம். என் பிறந்த நாள்ல தேசபக்தி மிக்க என் சகோதரர்களுக்கு நான் நல்லாசையை கூறுகிறேன். நீங்களும் வாழ்த்துங்க. விபத்தையோ மரணத்தையோ அவங்க பெரிசா மதிக்கிறது இல்ல. இதை பத்தி பிளைட் லெப்டினன்ட் அசோக் என்னை விட உங்களுக்கு விளக்கமா சொல்லுவார். காரணம், இப்பதான் அவர் ஒரு விபத்துல இருந்து திரும்பி வந்திருக்கிறார். அந்த விபத்துக்கு காரணமானவங்க அதோ நிக்கிறாங்களே, மிஸ் சிவகாமி. எக்ஸ்கியூஸ் மீ, மனித வாழ்க்கையில காதல்ங்கிறதும் ஒரு விபத்து தானே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், Flight Lieutenant Ashok has fallen in love. Let us give him a big hand. Come on. Excellent shot. Beautiful shot. Is that a go? Yeah, of course. Ashok, நீ எப்போது பிலியர்ஸ் விளையாடி இருக்கியா? No, sir. இந்த ஷாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? A very bad shot. ஆமா, என்ன திடீர் நைஸ் வைக்கிற? என்ன விஷயம்? சார், உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன். ஸ்பெஷல்? வாட்ஸ் இட்? என் காதலி சிவகாமி பிளைனை பார்த்திருக்கா, ஆனா பக்கத்துல போனதில்லை. அப்போ சிவகாமி அழைச்சிட்டு போய் பிளேனை தொட்டு பார்க்க சொல்லு. நோ அப்ஜெக்ஷன். ஐ மீன், அந்த பறக்கிறது, அதாவது டேக் ஆஃப் பார்த்தது இல்லைன்னு சொல்றேன். பறந்து காட்டுப்பா. நான் பறக்கும்போது சிவகாமி பக்கத்துல இருந்தா. நோ அசோக், ஹைலி இம்பாசிபிள். விமானப்படையை சேர்ந்தவங்களை தவிர வேற யாருமே ஏர்ஃபோர்ஸ் பிளேன்ல ஏறக்கூடாது. உனக்கு தான் நல்லா தெரியுமே. சிவகாமி வேற யாரும் இல்ல சார், என்னுடைய ஃபியான்சி. பெத்தவங்க சொல்ற வார்த்தை கூட தட்டிடலாம், ஆனா காதலி சொல்றதை எப்படி தட்டுறது உங்களுக்கு தெரியாதா? நோ ஐ அம் சாரி அசோக். சார், நான் சிவகாமிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இந்நேரம் அவன் மனசெல்லாம் பிளைன்ல பறந்துகிட்டே இருக்கும். அசோக், உன் காதலுக்காக ஏர்ஃபோர்ஸ் சட்டத்திட்டத்தை மாத்த முடியுமா? நோ சார். வெல், சின்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார், நான் உன்னை அனுமதிக்கிறேன். ஆனா ஏர்ஃபோர்ஸ் பிளேன் இல்ல, ட்ரெய்னிங் ஏர்கிராஃப்ட் only. Thank you, sir. Just a minute, அசோக். கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆக போதில்லை? எஸ். என்னுடைய அனுபவத்திலிருந்து உனக்கு 2 அட்வைஸ். 1, மனைவிக்கு வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். 2, எப்பவுமே மனைவிக்கு வாக்கு கொடுக்காது. எஸ் சார். Never give a word, it's dangerous. Ashok, have a good time.
சரிங்க சார். ஆண்டவன் கிருபையினாலே தம்பதிகள் 2 பேரும் சௌக்கியமா இருப்பேன். எங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதனால என்ன, நீங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கிற பாக்குறப்போ ஜோடி பொருத்தம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. சாமி முன்னால மாலைய மாத்திண்டு எனக்கு நீ உனக்கு நான் நிச்சயம் என்னடா போச்சு. இதுல என்ன தப்பு? இங்கே இரு வந்தா 2 மாலை கொடுப்பா. பகவான மனச நினைச்சுண்டு மாலைய மாத்திங்கோ. சார் வாங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கங்க சார். 1 ரூபீஸ் தான். 1 மினிட்ல காப்பி கையில கொடுத்துறேன் சார். போட்டோ எடுத்துக்கலாமா? கொஞ்சம் விட்டு நில்லுங்க. கொஞ்சம் சிரிச்சாப்புல இருங்க. ஓகே, ஸ்டெடி ஸ்டெடி. தேங்க்யூ. வெரி குட். போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்க. போட்டோ நல்லா இருக்கு. நாங்க நல்லா இருக்கோமா? என்ன நல்லா இருக்குன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். தேங்க்யூ. இந்தா இந்தா. டபுள் சான்ஸ். சிவகாமி, நமக்கு குழந்தை பிறந்த உடனே இதே கோவிலுக்கு வந்து இதே மாதிரி போட்டோ எடுத்துக்கணும். குழந்தையா? என்ன கக்க கக்க, எல்லாருக்கும் தான் கல்யாணம் ஆகுது, எல்லாரும் தான் குழந்தை பெத்துக்கிறாங்க. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். சிவகாமி, சிவகாமி, I love you. நானும் சிவகாமியும் மாலமாத்திக்க நிச்சயம் செய்துட்டோம். நீ சொல்லு சிவகாமி, சத்தம் போட்டு சொல்லு. என்னைக்குமே பிரியாம ஒன்னா இருக்க உறுதி எடுத்துக்கிட்டோம். சிவகாமி, ஏன் கவலையா இருக்கு? என்ன யோசனை? நேத்து மழை வந்திருக்கவே கூடாது. இளமைக்கு கட்டுப்பாடு தேவை. அத நாம 2 பேருமே மறந்துட்டோம். சிவகாமி, தெய்வ சன்னிதானத்துல மாலை மாத்திக்கிட்டமே, நம்ம மனசை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிட்டதா தானே அர்த்தம்? இப்ப என் இதயம் உங்ககிட்ட, உன் இதயம் என்கிட்ட. நடந்த சம்பவத்தை நினைச்சு எதுக்காக வருத்தப்படுறேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்திருந்தா அது நியாயம். உன் கவலை எனக்கு புரியுது சிவகாமி. நாளைக்கே நான் மெட்ராஸ் போறேன். நான் பொண்ணை பார்த்து வச்சுட்டேன். நீங்க 2 பேரும் வந்து சம்மதம் சொல்லுங்கன்னு எங்க சித்தப்பாவையும் சித்தி அழைச்சிட்டு வர்றேன். உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளை பத்தி யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆமா, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? இன்னும் 1 வருஷம் போட்டோம், அப்புறம் யோசிக்கலாம். அதெல்லாம் முடியாது. இப்பவே முடிவு பண்ணணும். நமக்கு பிறக்க போறது ஆனா பெண்ணான்னு தெரியல. அதுக்குள்ள என்ன அவசரம்? நிச்சயமா சொல்றேன், நமக்கு பையன் தான் பிறக்க போறான். அவனையும் என்ன போலவே இந்திய விமானப்படையில சேர்த்து பெரிய வீரனாக்கணும். சிவகாமி, தாய்க்குத்தான் அந்த தகுதி உண்டு. சிவாஜியினுடைய வீரத்துக்கும் புகழுக்கும் அவன் தாயார் தான் காரணம். அதை போலவே என்னுடைய மகனையும் பெரிய வீரனாக்கணும். செய்தியா? நாம 2 பேரும் இருந்துதானே செய்ய போறோம். என்ன இவ்வளவு காலையில இங்க வந்திருக்க? அது ரொம்ப தூரத்துல இருந்து. நீங்க ரொம்ப தூரம் போக போறீங்க இல்லையா, அதனாலதான். நான் என்ன ரொம்ப நாளைக்கு இருந்துடவா போறேன்? 2 நாள். நாளை மறுநாள். அந்த மறுநாள் நீங்க கண்டிப்பா வந்துடணும். பிராமிஸ்? பிராமிஸ். எங்க சித்தி சித்தப்பாவோட நேரா உங்க வீட்டுக்கு வந்து நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஓகே? ஆனா இந்த 2 நாளும் போகணுமே. இந்தா, இத பாத்துக்கிட்டே இரு. 2 நாள் ஈஸியா போயிடும்.
நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க சீக்கிரம் திரும்பி வரணும். சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு வரட்டுமா? பாய்.